இப்படிதான் இருந்தான். குக்கி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது. உயிர் இருக்கான்னு கூட தெரியல. பாலெல்லாம் குடுத்தோன தான் கொஞ்சம் ஓகே ஆனான். இவன் கூட சேர்ந்து இவனோட 2 பிரதர்ஸையும் ரெஸ்க்யூ பண்ணேன். பட் அவனுக்கு 2 பேரும் செம்ம இன்ட்ரோவர்ட். இவன் தான் எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் ரொம்ப செல்லம் எல்லாத்துக்கும். எனக்கு குழந்தை மாரி தோணும். ஏன்னா லிக்விட்ஸ் குடுத்து, எப்போ சாலிட்ஸ் குடுக்கலான்னு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா புது ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். உள்ளேயே இருக்கிறனால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. நெறைய தடவ உடம்பு சரியில்லாம போச்சு. அப்பல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துட்டேன். ஒரு 3, 4 மந்த்ஸ்ல 2 பேர விட்டுட்டேன். ஆனா இவன் மட்டும் போறதாவே இல்ல. மாடி போம்போது கூட ரொம்ப புரொடெக்டடாலாம் எடுத்துட்டு போமாட்டேன். பட் இவன் என்ன விட்டு இறங்கவே மாட்டான். நான் கஷ்டப்பட்டு இறக்கி விட்டாலும் கையெல்லாம் புரண்டி வச்சுருவான். திரும்ப குடுகுடுன்னு மேல ஏறிப்பான். நான் எப்பவாவது இவன ஹாஸ்டல்ல விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வருவேன். அப்பல்லாம் என்ன ரொம்ப கொஞ்சுவான். எனக்கு தோணும் அவன் என்ன மிஸ் பண்ணியிருக்கான்னு. 4 டேஸ் முன்னாடி குக்கி இறந்துட்டான். இட் டுக் மீ 2 டேஸ் டூ ப்ராசஸ். இல்ல இறக்கும்போது கஷ்டப்பட்டுருப்பானா? என்ன ஆயிருக்கும்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் ரூம்ல ஏதாவது மூவ் ஆச்சுன்னா குக்கி அங்க தான் ஓடுறானோன்னு தோணுது. ஐ மிஸ் ஹிம் சோ மச்.